ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் தேடுகின்ற அமைதி நம் ஆண்டவரிடம் இருக்கிறது. அந்த அமைதியை அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அந்த அமைதியிலே நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 5வது வாரத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமையில் நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்தும், நற்செய்தி வாசகமாக யோவான் நற்செய்தியிலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே முதல் வாசகத்திலே யூதர்களும் யூதம் தழுவிய அந்த இடத்தில் இருந்த மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பவுலை கல்லால் எறிந்து ஊரை விட்டு விரட்டுகிறார்கள். அவர் இறந்து போய்விட்டார் என்று நினைத்து கொண்டு அவரை ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் அனைத்து இறை மக்களும் நம்பிக்கை கொண்டவர் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரோடு நிற்கின்ற பொழுது அவர் எழுந்து தன்னுடைய இயல்பான இறைப்பணியை செய்ய சென்றதாக முதல் வாசகம் நமக்கு பதிவு செய்திருக்கிறது. பிரியமானவர்களே, இறைவனுடைய காரியத்தை நாம் செய்ய நாம் முனைக்கின்ற பொழுது, அதற்கான வேலையை நாம் செய்ய ஆயத்தமாக இருக்கின்ற பொழுது துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் சொல்லன்னா வருத்தங்களும் வேதனைகளும் வரும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது பாரத்தை போட்டுக்கொண்டு நாம் அந்த வேலையை செய்ய தொடங்குவோமானால் நம்மோடு இருந்து இறைவன் அதை செய்து முடிப்பார். இத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலும் பவுல் அந்த வலியையும் அந்த வேதனையும் காட்டாமல் தொடர்ந்து இறைவனுடைய வார்த்தையை அறிவித்தார். நாம் துன்பத்திலே உழன்றாலும் இறைவன் மீது கொண்டிருக்கின்ற அந்த விசுவாசத்தை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது என்பதை அறிவித்துக் கொண்டே இருந்தார். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை தான் நம்ம இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கும். ஒரு சிறிய துன்பத்திற்காக எல்லாவற்றையும் உதறிவிடக்கூடாது. ஏன் அந்த துன்பம் வந்தது, எதற்காக அந்த துன்பம், எதற்காக அந்த வேதனை என்பதை நாம் சற்று யோசிப்போமானால் இறைவன் நமக்காக போட்டு வைத்த திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். துன்பங்களும் துயரங்களும் நிரந்தரம் அல்ல. இந்த உலகிலே இயேசு கிறிஸ்து மாத்திரமே நிரந்தரம். அந்த நிரந்தரமான ஒருவரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவ்வப்போது வந்து போகின்ற துன்பத்தை எல்லாம் தூர எறிந்துவிட்டு இறைவனோடு இணைந்திருக்க முயற்சி செய்வோம். இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் அமைதியை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். நான் கொடுக்கின்ற அமைதி இந்த உலகம் தருகின்ற அமைதியை போன்றது அல்ல. இந்த உலகம் தருகின்ற அமைதி சற்று நேரத்திற்குத்தான் இருக்கும், சிறிய நாட்களுக்குத்தான் இருக்கும், சிறிய மாதங்களுக்குத்தான் இருக்கும். ஆனால் என்றுமில்லாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏனென்றால் நான் தந்தையிடம் போகிறேன். தந்தை என்னை விட பெரியவர். நான் அவரிடம் போகின்ற பொழுதினும் சிறிது நாள் உங்களோடு இருக்க மாட்டேன். ஆனால் அதற்காக நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், உள்ளம் மருள வேண்டாம். நான் உங்களை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். ஒருவேளை நான் போன பிறகு நீங்கள் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக தான் சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருங்கள். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என் மீது அதிகாரம் இல்லை, உங்கள் மீது அதிகாரம் இருக்கிறது என்று. இதைதான் புனித பேதுரு கூட சொல்லுவார். சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றான். அந்த சாத்தானிடம் சிக்காதவாறு நீங்கள் ஆயத்தமாக தெளிவாக இருங்கள், விழிப்பாக இருங்கள், ஜெபித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லுவார். அதனால் பிரியமானவர்களே, இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ வேண்டுமானால் இறைவனை ஏற்றுக்கொள்ள நாம் தயங்காமல் அவர் அன்பில் நிலைத்திருக்க வரவேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.